நான் வீணையை மீட்டிண்டே கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன். பெருமாள் காலில் சலங்கையை கட்டி நர்த்தனம் பண்ணுவேன். நமக்கு இன்னும் இந்த பெருமாள் சரணம் கூட தெரியல. இந்த தாசிக்கு தினம் ஆடுறான் பெருமாள். எனக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது அவர் அனுமதி இல்லாம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு நாம பக்தன் நினைச்சுன்னு நாம இவ்வளவு நாளா ஏமாந்து போயிட்டோமே. தாசர்வாள் அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டு மலையில ஏறுறார். சமதரையில் அங்க பிரதட்சிணம் பண்றதே சிரமம், மலையில பண்றது. திருமலையில் எங்க தங்கிறது? ஒரு தாசி ஒத்தி அவளோட வீட்டில் திண்ணையில் தங்கினார். ஆகாரம் கவலை இல்லை, பெருமாள் கொடுத்துருவார். ஸ்நானம் கவலை இல்லை, சுவாமி புஷ்கரிணி தடை. புஷ்கரிணியில் ஸ்நானம், ஆகாரம் ஆச்சு, பெருமாள் தரிசனம். அந்த தாசியினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனிச்சார். தினசரி பார்த்தா பரம பக்தையா இருக்க, நிறைய கீர்த்தனம் பண்றா, உருக பாடுறா. சாயங்காலம் 8 மணி ஆச்சுன்னா காலில் சலங்கையை கட்டிண்டா வீணையை கையில் எடுத்துக்கிறா, எங்கேயோ போயிடுறா. கார்த்தால 5 மணிக்கு தான் வரா. 2-3 நாள் பார்த்தார். ஒரு நாளைக்கு தாசர் அந்த அம்மா கிளம்பினவளை தடுத்து நிறுத்தி, அம்மா நான் தினம் உங்களை பார்க்குறேன், இப்படி கிளம்பி போகிறேன், நீங்கள் எங்கே போகிறேன்? அவள் சொன்னா, பொய் சொல்லக்கூடாது, எப்போதுமே பொய் சொல்லக்கூடாது, பெரியவாள்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது. நான் மலைக்கு பெருமாள் சந்நிதிக்கு போகிறேன். இத்தனை மணிக்கு மேலே அங்கே என்னன்னா, அங்கே அர்த்த ஜாமம் ஆனவுடனே எல்லாரும் வெளியில் வந்துடுவா. நான் ஆஸ்தான மண்டபத்தில் வீணையை ஸ்ருதி சேர்த்துன்னு நான் உட்காந்துருப்பேன். எல்லாரும் கிளம்பி போனவுடனே ஜல்னு கதவு திறக்கும், பெருமாள் வந்துடுவார். நான் வீணையை மீட்டிண்டே கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன். பெருமாள் காலில் சலங்கையை கட்டி நர்த்தனம் பண்ணுவேன். 1 மணி நேரம் நான் பாடுவேன், பெருமாள் நர்த்தனம் பண்ணுவார். அப்புறம் பெருமாள் வீணை மீட்டிண்டு பாடுவார், நான் காலில் சலங்கையை கட்டி நர்த்தனம் பண்ணுவேன். ராத்திரி முழுக்க நானும் பெருமாளும் மாறி மாறி கீர்த்தனம் பாடி நர்த்தனம் பண்ணி தினசரி இப்படி நடந்துருக்கு. அவருக்கே தன்னை கண்டு நொந்து போறாராம். அவர் என்னன்னா 32 வயசு வரைக்கும் பணம்னு பணப்பை பிடிச்சி அலைஞ்சு 9 கோடி ரூபாய் சேர்த்து க்ஷண நேரத்தில் வைராக்கியம் வந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு பெரிதோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணினோம், பக்தி பண்ணினோம். பகவான் பக்தி கொடுத்துட்டான், பிரேமையை கொடுத்துட்டான். நமக்கு நாமே நாம பக்தன் நினைச்சுன்னு நாம இவ்வளவு நாளாக ஏமாந்து போயிட்டோமே. நமக்கு இன்னும் இந்த பெருமாள் சரணம் கூட தெரியல. இந்த தாசிக்கு தினம் ஆடுறான் பெருமாள். இவ பக்தி எங்க இருக்கு, நம்ம பக்தி எங்க? இவ பண்ண பாக்கியம் நாம பண்ணலையேன்னு நினைச்சார். அவளை சேவிச்சுட்டார். தாசியை சேவிச்சு, எனக்கு ஒரு கிருபை பண்ணணும். என்ன கிருபைன்னா, இன்னைக்கு நானும் உன்னோட வரப்போறேன், நான் பெருமாளை சேவிக்கிறேன். சாட்சாத்காரம், நேரம் நிற்கிறான் பெருமாள், வந்து பார்க்கணும். அவள் சொன்னா, எனக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்கார் பெருமாள். தினம் சந்நிதிக்கு வா, நீ பாடு, நான் ஆடுறேன்னு. எனக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது அவர் அனுமதி இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அவர் அனுமதி இல்லாமல் உங்களை என்னமா அழைச்சின்னு போக முடியும்? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம், நான் பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பிச்சுக்கிறேன், நாளைக்கு உங்களை அழைச்சின்னு போகிறேன். அவர் முடியாதுன்னுட்ட, இன்னைக்கு தான் வரணும். இப்படி பிடிவாதப்படுத்துகிறீங்களே நீங்கள் பெரியவாளாக இருந்துட்டு, கொஞ்சம் நாளை வரையில் நீ சொல்கிற, நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணுமேன்னாரு. இன்னைக்கு பெருமாளை பார்த்தான். நான் பெருமாள்கிட்ட சொல்லாமல் எப்படி அழிச்சுன்னு போடுறது? உடனே உபாயம் சொன்னார், நீ முன்னாடி போய்டு, நான் ஒளிஞ்சுட்டே வரேன். யாருக்கும் தெரியாமல் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றுட்டு ஒளிஞ்சுட்டு பெருமாளை பார்த்துட்டு நான் ஓசப்படாமல் வந்துடுறேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.